السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا ونبينا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فيقول الله سبحانه وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون. وقال الله سبحانه وتعالى: وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِ فَلْيَسْتَجِيبُوا لِي وَلْيُؤْمِنُوا بِي لَعَلَّهُمْ يَرْشُدُونَ. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من صام رمضان تقدم من ذنبه. متفق عليه أو كما قال عليه الصلاة والسلام. பெருமதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய உலமாக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய விருந்தாளியாக வருடா வருடம் வந்து அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உண்மையை உண்மையாக சொல்வதாக இருந்தால் ரமலானுடைய சரியான உண்மையான பெறுமதியை நாங்கள் யாரும் விளங்கிக் கொள்ளவும் இல்லை. விளங்கிக் கொள்வது ரொம்ப சிரமமான விஷயம். மேலோட்டமாக சில சிறப்புகளை விளங்கி இருப்போம். விளங்குகிறார்கள் என்றால் யார் கபரிஸ்தானங்களில் வாழ்கிறார்களோ அந்த மையத்துகள் ரமலானுடைய சிறப்பை சரியாக புரிகிறார்கள். சென்ற வருடம் யாரெல்லாம் நம்மோடு இருந்துவிட்டு சென்ற ரமலானுக்கு பிறகு அவர்களை கபறுகளில் கொண்டு போய் மறுமையினுடைய பயணத்துக்காக வழி அனுப்பிவிட்டு வந்தோமோ அவர்களுக்கு இது கபருக்குள்ள தென்படுகிற முதலாவது வச்சிருக்கலாம். ஏனென்றால் உலகத்தில் நமக்கு சில பிரச்சனைகள் தென்படுகிறது. எல்லோருக்கும் பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த பிரச்சனைகள் உண்மையிலே பிரச்சனை அல்ல, தீர்ந்து விடுகிற முறிகிற பிரச்சனைகள். உண்மையான பிரச்சனை இருக்குது கபருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு. நாங்கெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் எங்களோட உறவினர்கள்ல கபரில கொண்டு போய் அடக்கம் செய்துட்டோம். அவங்க உலகத்தில் ராஜா போன்று அரசர்கள் போன்று இருந்தவர்கள் எல்லாம் பாம்புகளினால் கொத்தப்பட்டு கொண்டு கபரில் இருக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. சஹீஹுல் புகாரியினுடைய ஹதீஸில் இருக்கிறது, ஜகாத்தை முறையாக நிறைவேற்றாதவர் கபருக்குள் வைக்கப்பட்டவுடன் ஒரு பாம்பு அங்கே வருகிறது. வழுக்கை தலை பாம்பு, ரோமங்கள் முடிகள் கூட அதுல இல்லை, அவ்வளவு நச்சுத்தன்மை வாய்ந்தது. அந்த கபராளியை அந்த பாம்பு கொத்தும் போது நீ ஜகாத்து கொடுக்காமல் எந்த பணத்தை பொருளை தேக்கி சேமித்து வைத்திருந்தாயோ அந்த ஏழைகளின் கண்ணீர் தான் நான். அன மாலுக் அன கன்சுக், நீ உலகத்தில் நீ வைத்திருந்த செல்வம் தான் நான். அன கன்சுக், நீ ஜகாத்து கொடுக்காமல் வைத்திருந்த அந்த செல்வம் தான் நான்.
பாம்புடைய உருவத்தில் நீ எந்த பணத்தினால் சுகம் தேட நினைத்தாயோ அதனை பாம்புடைய வடிவில் அல்லாஹ் என்னை அனுப்பி இருக்கிறார் என்று சொல்லி கபரில் இருந்து எழும்பும் வரைக்கும் உலகத்தில் எவ்வளவு பெரிய தலைவர்களாக, உலகத்தில் எவ்வளவு பெரிய பெருமதி மிக்கவர்களாக அறியப்பட்டிருப்பார்கள், அவர்கள் எல்லாம் கபருக்குள்ளே வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்ப கபூர்ல நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அந்த பிரச்சனைகள் ஊருக்குள்ள வர்றதில்லை, எங்கட வீடுகளுக்கு வர்றதில்லை. காரணம் என்ன? அல்லாஹ் அங்க மீடியாக்களை அனுப்பல. எந்த மீடியாவும் கபருக்குள்ள இல்லை. அந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அல்லது பிபிசி, CNN போல ஏதாவது மீடியாக்களை அனுப்பியிருந்தா அவர் சொல்றாரு, கபராளிகளை தட்டி உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கப்பட்டால் தமன்னோ, உங்களுக்கு ஆசையானதை விருப்பமானதை கேளுங்கள் என்று சொன்னால் பூமிக்கு மேல இருக்கிறவர்கள் நீங்க எதை கேட்பீர்களோ அந்த ஒன்றையும் அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்க குடும்பம் கேட்கவும் மாட்டாங்க, வீடு இல்லையே வீடு கொடுங்கன்னு கேட்கவும் மாட்டாங்க. ஒரு வாகனம் இருந்தா நல்லது போல இருக்குது, வாகனம் கேட்க மாட்டாங்க. காசு இல்லாம இருக்குது, காசு கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்க. வயல்கள், நிலங்கள் இல்லாம இருக்கிறவர்கள் ரமதான அனுபவிக்கிறீர்களே, இந்த 30 நாளும் எங்களுக்கு தேவையில்லை. யௌமன் மின் ஐயாமி ரமதான், ரமதான் ஒரு நாளை கொடுங்க, எங்களோட பிரச்சனைகள் எல்லாருக்கும் அதுல சொல்யூஷன் இருக்குது, தீர்வு இருக்குது. இவ்வளவு பெரிய தீர்வு இந்த ரமதானுக்குள்ள இருக்குது என்கிறத புரியாம பூமிக்கு மேல நோம்போட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்க பிரச்சனைக்கு தீர்வு தெரியுது கபருக்குள்ள இருக்கிறவருக்கு. இவ்வளவு பெருமதியான ஒரு மாதம் அல்லாஹ் இந்த ரமதானை குத்திப அலைக்கும் ஸியாம், உங்களுக்கு ரமதானுடைய பகலில் நோன்பு பிடிப்பது ஃபர்தாக்கப்பட்டிருக்கு. நீங்க எல்லாம் நோன்பு பிடிச்சி ஆகணும். தொழுகிறது எப்படி கடமையோ ஃபர்தோ, இது போல ரமதானுடைய பகலில் ஒவ்வொரு முஸ்லிமும் நோன்பு வைக்கிறது ஃபர்து. யாரு பருவ வயதை அடைந்து விட்டார்களோ, குறைந்தபட்சம் 15 வயது என்பதை யாரு பூர்த்தி செய்து விட்டார்களோ அந்த ஆண்கள் பெண்கள் எல்லோரும் நோன்பு பிடித்தே ஆகணும். தொழுகை எப்படி கடமையோ, தொழுகையை விடுவது எவ்வளவு பெரிய முசீபத்தோ, இது போல கொடுத்திருக்கிறார். பெண்களில விசேடமாக 2 சாராருக்கு கொடுத்திருக்கிறார். மாத விலக்குள்ளவர்கள், பிள்ளை பேர் ஹைது நிஃபாசில உள்ளவர்கள், பாலூட்டக்கூடிய தாய்மார்கள் என்று அவர்களை விட்டிருக்கிறார். பொதுவாக எல்லோரிலையும் 2 சாராருக்கு ரப்பு அனுமதி கொடுத்திருக்கிறார். கடுமையான நோயில் இருப்பவரும், தீராத நோய் என்று வைத்தியர்களால் உறுதிப்படுத்தப்பட்ட நோயுள்ளவர்கள். 2வது ரப்பு கொடுத்திருக்கிறார். சுருக்கி தொழுகிற சாராருக்கும் விரும்பினால் நோன்பை விட அனுமதி இருக்குது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், இவர்கள் கூட நோன்பு வைக்கிறது தான் நல்லவங்கிறான். அறிவுள்ளவர்களாக அவர்கள் இருந்தால் இந்த நோயாளிகள் கூட ரமதானுடைய பரக்கத்தை அடைவதற்காக நோன்பு வைப்பார்கள். பிரயாணிகள் கூட நோன்பு வைப்பார்கள். நீங்கள் அறிவுள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் நோன்பு வைப்பது சிறந்தது என்று அல்லாஹ் சொல்றான். ஷரியத்தை ஏற்றுக்கொள்ளாத காரணங்களுக்கெல்லாம் நோன்பு விடுறாங்க. சில வீடுகளில பெற்றோர்கள் அதை கண்டும் காணாமல் இருக்கிறாங்க. இவர்களை நோன்பு பிடிக்க வைப்பது எங்களது கடமை என்று உணராம இருக்கிறாங்க. சில வீடுகளில் உள்ள பொறுப்பாளிகள் அவர்களை நோன்பு விடுவதற்கு உதவியாக இருக்கிறார்கள். ஒருபோதும் இது ஒரு எழுச்சி காணும் ஒரு வீட்டுக்கு அல்லது நாளை ஒரு பரக்கத்தோடு செழிப்போடு வரப்போற ஒரு மனிதனுக்கு இது ஒரு நல்ல செயலாக
ரமதானுடைய மாதம் எப்படிப்பட்டதென்றா உலமாக்கள் சொல்லி இருக்கிறாங்க. சில நவீன காலத்தில் உள்ளவர்கள் கூட எழுதி இருக்கிறாங்க, இது ஒரு ஒசின் மஷினை போலையாம். உடுப்பு கழுகிற ஒசின் மஷினை போல இது. அந்த ஒசின் மஷின் என்ன செய்யுது? ஊத்தை அடைந்த அழுக்கடைந்த துணிகளை அதுல விளக்கு எடுத்து அதில் உள்ள ஊத்தைகள் அழுக்குகளை எல்லாம் பிழிந்து எடுத்துக்கொண்டு நல்ல துணியை தந்தரும். இதுபோல் ஒரு முஃமின் ரமதான் என்னும் இந்த இயந்திரத்துக்குள் ரசூலுல்லாஹ் எப்படி தன்னை உள்ளே நுழைவித்துக் கொண்டார்களோ அது போல ஒரு முஃமினான ஆணும் பெண்ணும் தன்னை உள்ளே நுழைவித்துக் கொண்டால் இந்த ரமதான் என்ன செய்யும்? கொஞ்சம் உசுப்பும். நோன்பு பிடிக்கிறது அந்த உசுப்புதல்ல உண்டு, பாரமாக இருக்கும். தராவிஹ் தொழுவது அந்த உசுப்புதலில் உண்டு. பெறட்டு உங்களோட பட்டோலையில உங்களுக்கு இவ்வளவு நாளும் பிரச்சனையும் தொல்லையும் கொடுத்து கொண்டிருந்த அந்த பாவங்களை ஒவ்வொன்றாக கலட்டி எடுத்து துப்பரவான ஒரு பட்டோலையை கையில கொடுத்துட்டு போயிடும். உங்களுக்கும் பாவத்துக்கும் சம்பந்தம் இல்லாத பட்டோலை. இதுக்குரிய சுருக்க பெயர் தக்வா. நீங்க நோன்பு பிடிங்க, அல்லாஹ் சொல்ல, நீங்க நோன்பு பிடிங்க, அதால என்ன ஆகும்? லஅல்லக்கும் தத்தகூன், அல்லாஹ்வை பயந்த தக்வா உள்ள மனிதராக ஆகுவீர்கள். பிரச்சனை இல்லாதவர்கள் அல்ல. ஏதோ அந்த பிரச்சனைகளை மறந்து உட்கார்ந்து இருக்கிறோம். அவ்வளவு பேருக்கும் பிரச்சனைகள் இருக்குது. ஒவ்வொரு தலைப்பில பிரச்சனை இருக்கு. ஒவ்வொரு தலைப்பாக எடுத்து பாருங்க. நோய் என்ற சுகம் என்ற அந்த தலைப்பை எடுத்தீங்கண்டா அந்த சுகம் ஆஃபியத் சருகும் போது என்ன ஆகுது? எவ்வளவோ பேர் வலியில கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ நோயாளிகள் வீடுகளில் தூக்கம் இல்லாமல் அழுது கொண்டிருக்கிறார்கள். துவா செய்யுங்கன்றாங்க. ஆஸ்பத்திரிகள்ல எத்தனையோ பேருக்கு முடியாது, வீட்டில கொண்டு போய் வைங்க. எத்தனையோ பேர் சம்பாதிக்கிற அவ்வளவு காசியையும் இந்த வைத்தியத்துக்கு செலவழித்தே கடனாளியா போயிட்டாங்க. எத்தனையோ சத்திர சிகிச்சை செய்யறதுக்காக வீடுகளை காணிகளை விற்று நல்ல வசதியாக இருந்தவர்கள் நோயால ஏழையாகி போயிட்டாங்க. ஆஃபியத் என்கிறது சருகும் போது இவ்வளவு பிரச்சனை. சில வீடுகள் இருக்குது, மனைவிக்கு மொத்தமாக கணவனை பிடிக்காது, குடும்பம் சொல்றாங்களேன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. சில வீடுகள் இருக்குது, கணவனுக்கும் மனைவிக்கும் ஒத்து போகுதே இல்லை, பிள்ளைகள் இருக்கிறார்களேன்னு வாழ்றாங்க. இவங்களோட குறைகளை எல்லாம் அந்த வீட்டின் கதவுகள் மறைச்சிக்கிட்டு இருக்குது. இல்லைன்னா ஊரெல்லாம் ஒரு அசிங்கமாக போயிடும், அன்பு குறைந்ததனால. சில வீடுகளை நீங்க பாப்பீங்க, அந்த வீடுகளில் பெற்றோர்கள் நல்லவர்கள், பிள்ளைகள் மோசமாக வளர்ந்துட்டார்கள். இது பிள்ளைகள் நல்லவர்கள், பெற்றோர்கள் மோசம். அந்த பிள்ளைகள் எவ்வளவு மனம் நொந்திருக்கிறார்கள். இது என் தகப்பன் என்று காட்டுறது கூட வெக்கப்படுறாங்க. இது என் தாய் என்று சொல்ல வெக்கப்படுறாங்க. அன்பு என்கிறது நகரும் போது எவ்வளவு பெரிய பிரச்சனை. பொருளாதார வளம், இத ரப்பு கொஞ்சம் அகற்ற நேரம் என்ன ஆகுதுன்னு பாருங்க. எவ்வளவு பிரச்சனை இதுல இருக்குது. சில வீடுகள் இருக்குது, ஒரு நேரம் சாப்பிட்டா அடுத்த நேரம் சாப்பாடு கிடைக்குமான்னு ஒரு கேள்வி. வீட்டில் உள்ளவர்கள் சமைக்கும் போது அதனுடைய வாசம் இந்த வீட்டுக்குள்ள வரும்போது எந்த பிள்ளைகளுக்கு இல்லையே என்று எரிந்து போகிற பெற்றோர்கள் பல வீடுகளில் இருக்கிறாங்க. கை குழந்தைகள் உணவுக்காக அழுகிற அழுகையை கேட்டு ஒரு பால்மா பக்கெட் வாங்குறதுக்கு வழி இல்லை என்று கண்ணீர் கிடைக்காமலே இருக்குது. ஏன்? உண்மையை தேடல. மக்கள் இந்த பிரச்சனைகள் வரும்போது என்ன சொல்றாங்க? அதிகமானவர்கள் முதலாவது செய்கிறது
மற்றவன் மீது பழி போடுறது. இந்த பிரச்சனை எனக்கு இவன் தான் காரணம், லேசாக பழி போட்டுருவாங்க. வளமையை விட வித்தியாசமாக அந்த பிரச்சனை உருப்படுத்தா ஒரு கூட்டம் சொல்லிடுவாங்க, கண்ணூர் பட்டிருக்கிறது, கண் திருஷ்டி. கண் திருஷ்டி உண்மை ஹதீஸ்ல இருக்குது, ஆனா கண்டதெல்லாம் கண்ணூர் அல்ல. பெண்களுக்கு இந்த உதிப்பு வாரது அதிகம், சூனியம் செஞ்சிருப்பாங்க. சூனியம் செய்தவனும் காசு கொடுத்துத்தான் செய்யணும், அவனுக்கு செய்ய தெரியாது. அவனுக்கு கிறுக்கா பிடிச்சிருக்குது, காசு கொடுத்து கொடுத்து உனக்கு சூனியம் வைக்க. யாராவது 1000 ஒத்த இருப்பா, 1000 ஒத்தன் ஏதாவது பிடுங்க பறிக்க வேண்டி இருப்பா, அவன் செஞ்சாலே தவிர சூனியம் அல்ல. அப்ப என்ன பிரச்சனை? எது பிரச்சனை? எனக்கு இவ்வளவு பிரச்சனையோட வாழ்றனே, நெஞ்சி வெடித்து பிளந்து போகிற அளவுக்கு பிரச்சனையோட இருக்கிறனே, இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்? பட்டோலையில வச்சிருக்கிறாய். நீ நரகம் போனாலும் இந்த பாவம் உன்னை வீட்டுக்குள்ள எவ்வளவு ஆபத்தோ, இது போலதான் எங்கட பட்டோலையில தௌபா செய்யாத பாவம் இருக்கிறது. பாவம் தான் திண்டிக்கிட்டு இருக்குது. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மொத்தமாக குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான், வமா அஸாபகும் மின் முஸீபத்தின் வமா அஸாபகும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீகும். உங்களை தொடுகிற, உங்களுக்கு ஏற்படுகிற ஒவ்வொரு முசீபத்தும், முசீபத் என்கிறது என்ன? நிம்மதியாக இருந்தவன் ஒரு நிறையத்தை அந்த இடத்திலே ரப்பு மன்னிக்கிறான். அதாலதான் நீ கொஞ்சமாவது சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாய். இல்லை என்றா எழும்பினதுல இருந்து அழுதுகிட்டே இருந்திருப்பாய். வயாஃபு அன் கதீர், அதிகமானதை மன்னிக்கிறானாம். இன்னொரு இடத்துல ரப்பு சொல்றான், கரையில இருந்து நீங்க பண்ற பாவங்கள் கடலில் கூட குழப்பத்தை உண்டாக்குறான். ظهرல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர். நாம யோசிப்போம், நான் என்னடா அவ்வளவு பெரிய பாவம் செஞ்சேன். பாவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் கூட பாவத்தோட ஒரு பக்கத்தை தான் ஏத்துக்கிறாங்க. பாவம் என்று எதை ஏத்துக்கிறாங்க? நவாஹிகள், அல்லாஹ் எதை தடை செய்திருக்கிறானோ அதை செய்தா எல்லாரும் சொல்றாங்க பாவம் என்று. களவெடுக்கிறது பாவம், ஏன்? அதை அல்லாஹ் கூடாது என்று சொல்லி இருக்கிறான். விபச்சாரம் செய்கிறது பாவம், ஏன்? அல்லாஹ் கூடாது என்று சொல்லி இருக்கிறது. அல்லாஹ் தொல்ல சொல்லி இருக்கிறான். நீ தொல்லை இத பாவம் பாவமாக. சில உலமாக்கள் சொல்லி இருக்கிறாங்க, நீ வேற அருளான தொழுகைகள், கலா தொழுகைகள், இந்த தொழுகைகள் மட்டும் போதும், நீ மௌத்தாகிற வரைக்கும் அழுது கொண்டே இருக்க. அவ்வளவு பெரிய பாவம். தொழுகையை விட்டதனுடைய பாவத்தை பத்தி ரசூலுல்லாஹ் உணர்த்தினாங்க. அது பூமியில எவ்வளவு பெரிய முசீபத்தை உண்டாக்க வேண்டும். அந்த ஹதீஸ் சின்னது, ஆனால் அதை உணர்வு பூர்வமாக விளங்குறதாக இருந்தால் ஒரு உதாரணத்தின் ஊடாகத்தான் அந்த ஹதீஸை விளங்க முடியும். உதாரணத்துக்கு எடுங்க, எங்களில் ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கென்று ஒரு சொந்தமான காணியோ ஒரு வீடோ இல்லை. நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. பல பேருக்கு பின்னால போய் கேட்டு பார்த்தான், ஒன்று ஆகுதில்லை. அரசியல்வாதிகளுக்கு பின்னால அலைஞ்சி பார்த்தான், அதுவும் நடக்குதில்லை. கடைசியாக முடிவெடுத்தாரு, வெளிநாட்டுக்கு போவோம். வெளிநாட்டுக்கு போய் சேர்ந்தாரு. அங்க போன உடனே பூமாலை போட்டு எடுக்க மாட்டான், அநேகமா பலதியாவில விட்டுடுவான். பலதியாண்ட என்ன? யூசி நகர சபை. அங்க அடிக்கிற வெயில்ல காஞ்சி, விழுகிற மலையில நனைஞ்சி,
அங்க இருக்கிற அதிகாரிகளிடத்துல அடி வாங்கி சாப்பாடு இல்லாத நேரத்துல பசியில இருந்து அவன் ராவு பகலாக உழைக்கிறான். அதுக்கிடையில இங்க எத்தனையோ கல்யாணங்கள் நடக்குது, எந்த வைபவத்திலும் அவன் இல்லை. குடும்பத்துல பல பேர் மௌத்தாகி அடக்கப்படுறாங்க, அவர் அந்த மையத்துகளுக்கு இல்லை. ஊர்ல சந்தோஷமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்குது, அதிலே எல்லாம் அவர் இல்லை. மாதம் முடிய கிடைக்கிற அந்த சம்பளத்துக்கு அதை அனுப்பி அனுப்பி இங்க காரியம் பார்க்கிறார். ஏதோ ஒரு காணிய வாங்கி ஒரு வீட்டை கட்டி ஒரு வர்த்தக நிலையம் அல்லது ஒரு கடையை கட்டி சின்ன ஒரு வாகனத்தையும் 10 வருஷத்துக்குள்ள சாதிச்சிட்டார். இப்ப ஊருக்கு திரும்பி வர்றார். எவ்வளவு காலத்துக்கு பிறகு? 10 வருஷங்களுக்கு பின்னால வர்றாரு. இவர் எப்படி வர்றார் தெரியுமா? தண்ட ஆயுளில் 10 ஆண்டுகளை கொடுத்துட்டு வர்றாரு. தண்ட ஆயுள் மட்டுமல்ல, மனைவியில 10 ஆண்டுகளை கூட கொடுத்துட்டு வர்றாரு. இவர் வெளிநாட்டுக்கு போற நேரம் மனைவிக்கு வயது 25, இவர் வரும்போது 35. வந்த உடனே திருப்ப மனைவிக்கு 25 ஆகாது, அவளுடைய 10 வருஷமும் போயிருச்சு. போற நேரம் கையில இருந்த குழந்தை, செல்லமாக பார்க்கிற 6 மாத குழந்தை 10 வருஷம் முடிச்சிட்டு வரும்போது அவனுக்கு 10.5 வயது. வந்தவுடன் அவன் மடியில ஏற ஆளல்ல. எல்லாத்திலையும் 10 வருஷத்தை கொடுத்து தான் ஒரு காணிய வீட்டை ஒரு கடையை வந்து பார்க்கிறாரு. வந்து இவர் என்ன செய்யறார்? அந்த வீட்டை ஆரம்பிக்கணும் அல்ல, அந்த ஓப்பனிங்குக்காக ஒரு விருந்து போட்டு குடும்பத்தை கூப்பிட்டு இருக்கிறார். எல்லோரும் வந்து சந்தோஷமாக விருந்து உண்டு கொண்டிருக்கிறாங்க. இவர் ஒரு தேவைக்காக வெளியே போயிட்டு திரும்பி வர்றாரு. வந்து பார்த்தா போனதை விட நிலைமை வித்தியாசமாக இருக்குது. அந்த கடை இடிந்து விழுந்திருக்குது. வாகனத்துல கடையும் இல்லை, வாகனமும் இல்லை. வீடு இடிந்து விழுந்திருக்குது. குடும்பத்திட மேல முழு வீடும், மனைவி பிள்ளைகள் எல்லாம் வஃபாத்தாகி இடிபாடுகளுக்குள்ளால ஜனாசாக்களை கொண்டு வந்து வைக்கிறாங்க. திடீரென்று வந்து இந்த காட்சியை கண்டவுடன் அந்த மனிதனின் உள்ளத்தில் வருகிற கவலையிட அளவு என்ன? 10 வருடம் குடும்பத்தின் காலத்தை செலவழித்து சிரமப்பட்டு கட்டிய இந்த வீடும் வாகனமும் ஒரே நேரத்தில் ரப்பு எடுத்துக்கொண்டானே, எவ்வளவு கவலைப்படுவான். அவன் இயலாமையில சொல்லுவான், நான் மட்டும் ஏன் மிஞ்சினேன், எனக்கும் சேர்த்து போயிருக்கலாமே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரியில இடம்பெறக்கூடிய ஹதீஸ், ஒரு அசரு தொழுகையை நீங்க விட்டீங்கன்னா இவருக்கு வருகிறது போல கவலை வருமாம். ஒரு அசரு தொழுகையை விட்டீங்கன்னா, சுபகை எல்லாம் சொல்லல, அசர சொன்னாங்க. மன் ஃபாதத்துஹு ஸலாத்துல் அஸ்ரி ஃபகஅன்னமா புத்திர அஹ்லுஹு வ மாலுஹு. யாருக்கு ஒரு அசரு தொழுகை தப்பி விடுமோ, தொழுகையை விடுறதுக்கு எவருடைய காரணம்? எந்த பெரிய மகானுக்கும் தொழுகையை விட முடியாது. எந்த காரணத்தையும் ஷரியத்தை ஏற்றுக்கொள்ளாது. யாருக்கு அசரு தொழுகை தப்பி விடுமோ அவரது குடும்பமும் செல்வங்களும் அழிக்கப்பட்டதை போல. நான் இதை மேலோட்டமாக மொழிபெயர்த்துட்டு போயிருந்தா இந்த உணர்வு உங்களுக்கு வந்திருக்காது. உதாரணம் சொன்ன பிறகு சொன்னதனால அந்த வருத்தம் கொஞ்சம் தெரியுது. இப்படி பட்டோலையில எத்தனை அசறுகள் இருக்கும். அப்ப சுபகுக்கு என்ன வரும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத வார்த்தையால சொல்லிட்டு இருக்கல்ல, ரசூலுல்லாவுக்கு அந்த நிலைமை உருவாகுச்சு. ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு உஹது போர் நடக்குது. உஹது போர். ரசூலுல்லாவுடைய சாச்சா கொலை செய்யப்படல, படுகொலை செய்யப்படுறாங்க. கண்களால பார்க்கிறதுக்கு இயலாத நிலைமை. சில ஹதீஸ்கள் இருக்குது தபரானில, ரசூலுல்லாவுக்கு 3 நாள் முகத்துல சிரிப்பே வரையிலையாம். அது ஒரு இழப்பல்ல, வலதுகை உடைந்தது போல ஒரு நிலைமை. இருந்தாலும் அந்த நேரத்தில் படுகொலை செய்தவரையோ அவரை பின்னால இருந்து தூண்டினவர்களையோ ரசூலுல்லா லானத்து செய்யல, சாபமிடல. அதுக்கு அடுத்த வருஷம் ஹிஜ்ரி 4 இன்னும் சிலரின் கருத்துப்படி ஹிஜ்ரி 5 மதீனாவிலே அகலி போர், ஹந்தக் யுத்தம் நடக்குது. அகலி போர் என்று ஏன் சொன்னது? 10,000 பேர் மதீனாவில் வந்து இறங்கிட்டானுகள்.
ஒரு அடியாக அடிச்சு இஸ்லாத்தை தொடச்சி போடுவோம். அதுதான் அகலிப்போர். அவர்களை ஆயுதத்தால எதிர்கொள்கிற சக்தி ரசூலுல்லாஹி சஹாபாக்களுக்கு இல்லை. குறைஞ்சபட்சம் ஊருக்குள்ள எதிரிகளை வரவிடாம பிரதான வழிகளில் பெரும் கிடங்குகளை தோண்டினார்கள். அதுதான் அகலி என்ற பெயர் வந்துச்சு. அதுக்கு இந்த கிடங்குகளை தோண்டுகிற நேரத்தில் எதிரிகளோடு அவ்வப்போது மோதல்கள் வெடித்துக் கொண்டிருந்தது. அவர்கள் கல்லுகளை வீசுறது, அம்புகளை வீசுறது. இப்படி ஒரு நாள் சண்டை போயிட்டே இருந்து மகரிபு நேரம் ஆகி போச்சு. அசரு தொழல. இதுவும் சஹீஹுல் புகாரில இருக்கு. நாங்கள் என்ன சொல்வோம்? சமாதானம் செய்து கொள்வோம். ரசூலுல்லாஹ் ஃபுட்பால் உதைபந்தாட்டம் விளையாட போய் அசரு மிஸ் ஆகல. வியாபாரத்தில் ஈடுபட்டதால் அல்ல, வயல்ல அறுவடை செய்ய போய் அல்ல, பிரயாணம் போய் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீன பாதுகாக்கிறதுக்காக உயிர் கொடுக்கிற இடம், இதை விட பெரிய ஒரு இடம் இருக்கலாது. அசரு தவறி போகுது. சந்தோஷமாக காரணம் சொல்லிக் கொள்ளாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவுகள் இருந்து லானத்துடைய வார்த்தை வந்துருச்சு. புகாரியில இருக்கு. என்ன சொன்னாங்க தெரியுமா? மல அல்லாஹு புயூத்தஹும் வ குபூரஹும் நாரா. இவர்களின் கபறுகளையும் இவர்களுடைய வீடுகளையும் அல்லாஹ் நெருப்பால நிரக்கட்டும். லானத்துனா கபறுகளும் பத்தட்டும், வீடுகளும் பத்தட்டும். ஏன்? நபி என்று பாராமல் என்னோட சண்டை பிடிச்சதுக்காக அல்ல, புனிதமான மதீனாவை அடிக்கிறதுக்கு வந்ததுக்காக அல்ல, காரணத்தையும் சேர்த்தே சொன்னாங்க. ஷகலூனா அன் ஸலாத்தில் உஸ்தா ஸலாத்தில் அஸ்ரி. அஸ்ர் தொழுகையை தொழ விடாம எங்கட கவனத்தை திருப்பினதுக்காக. இப்ப பாருங்க, முந்தைய ஆண்டில ஹதரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்ட காட்சியை கண்டபோது வராத ஒரு கவலை அஸ்ர் தொழுகையை விட்ட போது ரசூலுல்லாஹ்வுக்கு வந்ததனால் லானத்து செய்திருக்கிறாங்க. தொழுகையை விடுறது சாதாரண பாவம் அல்ல. உணவுடைய வழிகள் நின்று போறதுக்குரிய முசீபத் தொழுகையை விடுறதுல இருக்குது. தொழுகையை விடுறதுல இருக்குது. ஆக முல்லாத பாவம். மனிதனை பிச்சைக்காரனாக்குற பாவம். மனிதனுடைய செல்வத்தை பிள்ளைகளுக்கு அனுபவிக்க விடாமல் தடுக்கிற ஒரு பாவம் தொழுகையை விடுறது. இதனால இந்த தொழுகையை விடுறது ஒரு சாதாரண பாவமாக நினைக்காதீங்க. இந்த பாவம் எல்லாம் எங்களை இன்றும் தண்டித்து கொண்டும் கஷ்டம் கொடுத்து கொண்டும் இருக்கிறது. இது போக அடியார்களுடைய அதெல்லாம் அல்லாஹ்வோடு தொடர்புள்ளது. இன்னொரு அடியானை நோவிக்கிற பாவங்கள் எவ்வளவு பண்ணி இருப்போம். நாவுகளால எத்தனை பேருடைய நெஞ்சுகளை காயப்படுத்தி அதிலிருந்து ரத்தம் இந்த நிமிடம் வரை கொட்டி கொண்டிருக்கிறது. ஆயுதத்தால கீறி காயப்படுத்துறதை விடவும் நாவால கீறி காயப்படுத்துறது பொல்லாதது. அரபியில் ஒரு பழமொழியை சொல்வாங்க, ஜர்ஹுல் கலாமி அஷத்து மின் ஜர்ஹி சிஹாம். அம்புகளால தாக்கி காயப்படுத்துறதை விட வார்த்தைகளால் அடுத்தவரை தாக்குவது பயங்கரமானதாம். முஹம்மது இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருந்தாங்க. பெரிய ஹதீஸ்களை வல்லுனர். சஹீஹுல் புகாரியில அவருடைய ஹதீஸுகள் இருக்குது, நிறைய ஹதீஸுகள் இருக்குது. சஹாபாக்களுக்கு பின்னால கனவுகளுக்கு சரியான விளக்கம் சொன்ன மகான் முஹம்மது இப்னு சீரீன். பெரிய விற்பனர் அவர். இவர் சொல்றாரு, எனக்கு ஒரு கூட்டாளி இருந்தாரு, நல்ல வசதியோட இருந்தாரு. இருந்து ஏதோ ஒரு நிலைமை உருவாகி அவன் கடனாளியாக மாறி போயிட்டான், வங்கரோத்து நிலைமைக்கு போயிட்டான். நான் கூட்டாளியாக கூட்டாளித்தனத்தில நண்பன் என்ற வகையில அவனை பார்த்து யா முஃப்லிஸ், வங்கரோத்துக்காரனேன்னு சொல்லிட்டேன். அதனால அவன் மனது எவ்வளவு காயப்பட்டிருக்கும் என்கிறத நான் யோசிக்க இல்லை. நண்பனே என்கிறதால மன்னிப்பும் கேட்கிற சந்தர்ப்பம் கிடைக்க இல்லை. இது என் பட்டோலையில குந்திருச்சு. அடுத்தவனை காயப்படுத்திய பாவம். இது திருப்பி என்ன காயப்படுத்தது எப்ப தெரியுமா? 40 வருஷத்துக்கு பிறகு. பாத 40 சனா. நானும் நல்ல நிலையில இருந்தேன்.
நானும் அப்படியே வங்குரோத்து நிலைமைக்கு போயிட்டேன். பல பேருக்கு கடன். நான் அதை விட மோசமாக போயிட்டு என்ன அரசாங்கம் ஜெயிலுக்குள்ள கொண்டு போய் போட்டுருச்சு. பட்டோலையில் இருக்கிற பாவம் லேசானதல்ல. அல்லாஹ் சில மனிதர்களை தெரிவு செய்து குர்ஆன மனனம் செய்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். சிலர் நினைக்கிறாங்க வேலை இல்லாதவன் வேலை இது என்ன இல்ல, அல்லாஹ்வுடைய இன்டர்வியூல பாஸ் ஆனவங்களுக்கு தான் குர்ஆனை கொடுப்பதாக குர்ஆன்ல சொல்றான். சும்ம அவ்ரஸ்னல் கிதாப் அல்லதீன ஸஃபைனா மின் இபாதினா, எமது அடியாறுகளில் யாரை நாம் தெரிவு செய்கிறோமோ அவர்களையே குர்ஆனுக்கு அனந்திரமாக்குவோம்ங்கிறான். அல்லாஹ்வோட இன்டர்வியூல பாஸ் ஆகணும், அது லேஸ் இல்லை. அவங்களுக்கு தான் குர்ஆன் கிடைக்கும். அது ஒரு பவர், அது ஒரு சக்தி. குர்ஆன மனனம் விடுவதென்றது எவ்வளவு பெரிய சக்தி தெரியுமா? உன் குடும்பத்தில நரகம் முடிவாக்கப்பட்ட 10 பேரை அல்லாஹ்விடம் பேசி சொர்க்கத்துக்கு கொண்டு வர பலம் வாய்ந்த ஒரு வெளிச்சம் தான் குர்ஆன். ஒரு சலபுகள்ல உள்ள ஒருத்தர் சொல்றாரு, ஒரு அந்நிய பெண்ணை பார்த்தேன், அல்லாஹ் என்ன செஞ்சான், குர்ஆனை பறிச்சிட்டான், மறந்து போயிச்சு எனக்கு. ஒரு வார்த்தை செல்வத்தை பறிக்குது, ஒரு பார்வை குர்ஆனை பறிக்குது. இதெல்லாம் அந்த குர்ஆன் ஆயத்திர உண்மையை விளக்கப்படுது. உண்ட பிரச்சனைக்கு நீயே காரணம். அப்ப இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்டணும் இல்லையா? அதுக்கு தான் அல்லாஹ் வாஷிங் மெஷின் போல ரமலான் அனுப்பி இருக்கிறான், விருந்தாளியாக அனுப்பி இருக்கிறான். இந்த ரமலான பாவித்து உங்களோட பட்டோலையில் இருக்கிற பாவங்களை எடுத்து போடுங்க, துடைச்சி போடுங்க. சந்தோஷமாக உலகத்திலேயும் இருப்பீங்க, கண்ணியமாக இருப்பீர்கள், கபரில் நிம்மதியாக உறங்குவீர்கள், ஆகிரத்துல பெருமையோடு எழும்புவீங்க. அதுக்கு தான் அல்லாஹ் இப்படி வச்சிருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய பெருமதியை சஹாபாக்களுக்கு உணர்த்துறதுக்காக பயான் செஞ்சாங்க. ஆனா அவர்களுடைய பயான் இப்படி மணித்தியால கணங்கள் எல்லாம் இல்லை, 3 வரியில பயான் முடிஞ்சிருச்சு. சொன்னவர்களும் ஈமானோடு இஹ்லாஸோடு சொன்னார்கள், கேட்கிறவர்களும் முழு கவனத்துடன் கேட்டார்கள். அன்று கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் சஹாபாக்கள், ஆனா நாங்க சஹாபாக்கள் அல்ல. எங்களுக்கும் சஹாபாக்களுக்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா? நாங்கெல்லாம் மறுமையினுடைய கூலிகளை கபருக்கு அங்கிட்டு தூக்கி போட்டுட்டோம். நன்மையா? அது மௌத்துக்கு பிறகுதானே தேவை, இப்ப தேவையில்லை. கபருக்கு அங்கிட்டு வச்சுட்டோம், பிந்தி பார்ப்போம். சஹாபாக்கள் மறுமையின் நன்மைகளை கபருக்கு முன்னால தூக்கி வச்சுட்டாங்க. இப்பவே தேவை, எடுத்துட்டு தான் கபருக்கு போவோம். இதுதான் எங்களுக்கும் அவருக்கு வித்தியாசம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 வரியில ரமலானுடைய சிறப்பை பேசினாங்க. அதுல சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா ஜாஅ ரமதான், இது புகாரி ஷரீஃப்ல இருக்கிற செய்தி. இதா ஜாஅ ரமதான் ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னah, ரமலான் வந்துருச்சுன்னா சுவர்க்கத்திட கதவுகள் எல்லாம் திறக்கப்படும், நரகத்தின் கதவுகள் மூடப்படும். நரகத்துக்கு ஆட்களை தஸ்கீல் செய்து கொண்டு வர்றானே அந்த இப்லீசுகள், அந்த ஷைத்தான்கள் எல்லாம் விலங்கு போடப்பட்டு கடலில சிறை பிடிக்கப்படுறாங்க. 3 செய்தியை சொன்னாங்க. இதை சொல்றதால எங்கட உள்ளத்துல ஏதாவது ரமலானை பத்தி ஒரு மாற்றம் வருதா? நிறைய கொத்துபாக்கள்ல இந்த பயான கேட்டிருப்பீங்க, வானொலியிலும் கேட்டிருப்பீங்க. ஏதாவது உள்ளத்தில் அந்த ஊசி ஆடுதா? சொர்க்கம் திறக்கிறாங்களாமே, எங்கடவன் என்ன யோசிக்கிறான்டா, சொர்க்கத்தை திறந்து நமக்கு என்ன பயன், கடையை திறந்தா தான் எங்களுக்கு வேலை. நாம யோசிக்கிறத வயலுக்கு போனா தான் எங்களுக்கு பிரயோசனம், சொர்க்கத்தை திறந்து நமக்கு என்ன பிரயோசனம்? அது கபருக்கு பிறகு தானே தேவை. இதுதான் எங்களுக்கும் சஹாபாக்களுக்கும் இடையில வித்தியாசம். ஏன் சொர்க்கத்தை திறக்கிறாங்க தெரியுமா? சொர்க்கத்துக்குள்ள என்ன இருக்கு பாருங்க. எங்களை எவ்வளவு பேருக்கு நான் ஆரம்பத்தில் சொன்னது போல சொந்த காணியோ வீடோ இல்லை,
பிறந்ததும் எவனுடையோ வீட்டில, வளர்ந்ததும் யாருடையோ வீட்டில, புகுந்ததும் எவளுடையோ வீட்டில, அடக்கிறதும் யாரோ கொடுத்த காணியில. உண்மை அதுதானே. அழுதுகிட்டே இருக்கிறார், எனக்கென்று சொந்தமான ஒரு வீடு காணி இல்லைன்னு. சரி, ஒருத்தர் வச்சிருக்கிறார் காணிய, வீட்டை எல்லாம் கட்டி எனக்கு எல்லாம் இருக்குது இருக்கிறார். இவர் தொடர்ந்து வச்சிருப்பாரா? வைக்க மாட்டார். உன்னிடத்துல இருக்கிறத புடுங்கிறதுக்கு 3 பேர் வரப்போறாங்க. ஒருத்தர் மருமகன் வரப்போறான், அல்லது மகன் வரப்போறான், கண்ணை மூடு நான் எடுத்துருவேன். அல்லது பக்கத்தில் இருக்கிற முதலாளி இருக்கிறார், உனக்கு ஒரு சந்தர்ப்பம் வரட்டும், உன்னை காணிய வாங்க நான் காட்சி வச்சிருக்கிறேன். பிடுங்க 3 பேர் நிக்கிறாங்க. இருக்கிறவருக்கும் நிம்மதியா இருக்கிறாது, போக போகுது. அல்லாஹ் எங்களை எல்லாருக்கும் சொல்றான், நீங்க யாரும் கவலை கொள்ளாதீங்க, காணி இல்ல வீடு இல்லை என்று. நான் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் காணி வச்சிருக்கிறேன், உங்கள் ஒவ்வொருவருக்கும் வயல் நிலம் வச்சிருக்கிறேன், உங்கள் ஒவ்வொருவருக்கும் வீடு கட்டி இல்லை. நான் சொர்க்கத்தில வீடு கிடையாது, மாளிகை கட்டிருக்கிறேன். கட்டி முடிச்சாச்சுது, நீ இன்னும் மௌத்தாகவே இல்லை. ஆனா உனக்குரிய காணி வீடு, அந்த நிலமும் உனக்குரிய மாளிகையும் அங்கு தயாருங்கிறான். குர்ஆன் சொல்லுது, உஇத்தத் லில் முத்தகீன், முத்தகீன்களுக்குரியது ஆயத்தப்படுத்தப்பட்டு விட்டது. ஆயத்தப்படுத்த போறோம் அல்ல, ஆயத்தப்படுத்தி விட்டான். ஹதீஸுல் குதுஸி இருக்குது புகாரில, அஅதத்து லிஇபாதியஸ் ஸாலிஹீன், எனது சாலிஹான அடியார்களுக்கு தயார்படுத்தி இருக்கிறேன் என்கிறான். அல்லாஹ் எவ்வளவு தரப்போறான். அல்லாஹ் அங்கு தரப்போற காணி இருக்குதே, இதை எடுக்க மருமகன் வரமாட்டான், இதை எடுக்க மகன் வரமாட்டான். வாரிசு சொத்து என்ற பேச்சு அந்த காணி வயல்ல இருக்காது. இன்னொருத்தர் வாங்குறது என்று இல்ல, கொடுத்தா உங்களுக்கே தான், நீங்க மரணிக்கிறது இல்லைங்க, அதை அனுபவிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அந்த மாளிகையும் காணியும் உங்களுக்கே உரியது. அல்லாஹ்வாச்சும் கோபப்பட்டு இறங்கு நான் கொடுத்த காணியில் இருந்து அப்படியும் சொல்ல மாட்டான். சொர்க்கத்தில் எல்லாம் கொடுத்துட்டு, சஹீஹ் முஸ்லிமுடைய ஹதீஸ் இருக்குது, அல்லாஹ் சொர்க்கவாதிகள்கிட்ட கேட்பானாம், திருப்தியாக இருக்குதான் அத்தர்தௌன் கேட்பாங்க, இவ்வளவு கொடுத்தா என்ன திருப்தியாக இருக்கையா அல்லாஹ், மாலனா லா நர்லா யா ரப்பனா, எப்படி நாங்க திருப்தி படுத்தாம இருக்க முடியும்? அல்லாஹ் சொல்லான், இது எல்லாத்தை விட ஒரு பெரிய ஒன்று தரப்போறேன். என்ன தெரியுமா? எனது திருப்பொருத்தத்தை உங்கள் மீது இறக்க போறேன். இனி உங்களோடு எனக்கு கோபமே வராது, வெளியே போன்று சொல்லவே மாட்டேன். கிடைச்சது உங்களுக்கு ஸ்திரமாகிச்சு. உஹில்லு அலைக்கும் ரிதுவானி ஃபலா அஸ்கத்து அலைக்கும் பாதஹு அபதா. இந்த காணி இருக்குது, எவ்வளவு காணி தருவான்? ஒரு 2 ஏக்கர் கொடுப்பானா? 50 ஏக்கர் கொடுப்பானா? சஹீஹ் முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் இருக்குது, கடைசியாக சொர்க்கம் போத சொர்க்கவாதி, அவர் நரகத்தில் இருந்து சொர்க்கம் போறவர். ஏன் அவர் நரகம் போனார்? அவன் கலிமா மட்டும்தான் சொன்னான், மற்ற அவ்வளவும் பாவம் தான் செஞ்சிருக்கான். இவனை போட்டு நரகத்தில சுடு சுடண்டு சுட்டு அடி அடி என்று அடிச்சு அவன் அடுப்பில இருக்கிற கறிக்கட்டி போல ஆகிட்டான். அடுப்பில எரிஞ்ச அந்த விறகு இருக்கும் இல்லையா, கறிக்கட்டி போல. அல்லாஹ் சொல்லுவான், சரி உன்ன நேரம் முடிஞ்சிருச்சு, நீ போ சொர்க்கத்துக்கு. அவனால சொர்க்கம் போக இயலாது, எரிஞ்சு வைத்திருக்கிறான். எப்படி சொர்க்கம் போற? சொர்க்கத்துக்கு முன்னால ஒரு ஆறு ஓடுது, நஹருல் ஹயாத், அதுக்கு பேரு ஜீவ நதி. அதுல தூக்கி இவனை போட்டா பொடி எல்லாம் அப்படி வளர்ந்து உடல் அழகாக வந்துடும். அல்லாஹ் சொல்ல, உஹ்ருஜ் உதுகுல், இப்ப சொர்க்கத்துக்குள்ள போய்த்து உன் இடத்தை எடுத்துக்கோ. இவர் தான் பஸ்ஸில கடைசியாக ஏறாள், சொர்க்கத்துக்கு கடைசியாக போறவர். உள்ள போயிட்டு பார்த்தா சொர்க்கம் நிறைஞ்சி இவருடைய இடம் இல்லங்க. சொல்லுவார், யாரப் வஜத்துஹா மல்ஆ, சுவர்க்கம் நிறைஞ்சிருக்குதே, எனக்கு காணி வயல் இடம் உண்டு இல்லையே பாரு. அல்லாஹ் சொல்வா, உலகம் மாதிரி நினைச்சிடாத, அங்கதான் 4 பேருடைய இடத்தை 40 பேருக்கு கொடுப்போம். அப்ப நாய் பெய் போல சண்டை பிடிச்சு கொள்வான். 4 பேருக்குரியத்தை 40 பேருக்கு கொடுத்தா சண்டை பிடிப்பான் தானே, அது உலகம்.
இங்க அப்படி கிடையாது. அவ்வளவு பேருக்கும் மனம் நிறைய கொடுத்திருக்கிறோம். உண்ட இடம் இருக்குது. உனக்கு எவ்வளவு வச்சிருக்கிறேன் தெரியுமா? கடைசியா போறாள். உனக்கு எவ்வளவு வச்சிருக்க தெரியுமா? அட்டாளச்சேனை போல இல்ல, இலங்கை போல இல்ல, இந்த உலகம் போல 10 மடங்கு காணி. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு இந்த ரிவாயத் செய்றாங்க, வலக மிஸ்லு துன்யா வ அஷ்ரத்து அம்சாலிஹா, இந்த உலகம் போன்று 10 மடங்கு நிலம் வச்சிருக்கிறேன். இங்க ஒரு நிலத்தை வாங்கினா என்ன செய்யணும்? காடு வெட்டணும், சேறுகளை அள்ளணும், மரங்களை வெட்டணும், பாம்பு பொந்துகளை இடிக்கணும், பழைய கட்டிடங்களை இடிக்கணும். அங்க சேறு பாம்பு எல்லாம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டுச்சு, சுவர்க்கத்துடைய நிலத்தில என்ன இருக்கும்? சொன்னாங்க, அல்லாஹ் மணல் போட்டு இல்ல, சொர்க்கத்தினுடைய நிழல் இருக்குது, ரொம்ப நறுமணம் வீசும் கஸ்தூரியத்தான் நிலத்தில விட்டிருக்கிறானாம். துராபுஹா மிஸ்குன் அத்ஃபர். முஸ்லிம் ஷரீஃபுடைய ரிவாயத்திலே சுவர்க்கத்தினுடைய காணி, சுவர்க்கத்தினுடைய நிலம் இருக்குதே, நறுமணம் கமலும் கஸ்தூரியன் தான். எப்படி இருக்கும் அந்த தோட்டத்துக்குள்ள போற நேரம்? சுப்ஹானல்லாஹ், மனம் மனமாக இருக்கும். அங்க வீடு கட்டிருக்கிறான், வீடல்ல மாளிகை கட்டிருக்கிறான். இங்க இல்ல, சின்ன சின்ன பையன்களுக்கு எல்லாம் அல்லாஹ் மாளிகை கட்டி முடிச்சிருக்கிறான். ஆக குறைந்த மாளிகை எப்படி தெரியுமா? 70 அறைகள், 70 ரூம்ஸ் போட்டிக்கிறான். இங்க யாராவது 70 ரூம் கட்டுவாங்களா? கட்டினா பேரையே மாத்திடுவான். என்ன போடுவான்? ஹோட்டல் என்று போட்டுருவான், டூரிஸ்ட் ஹோட்டல். வீடுகள்ல யாரும் 70 ரூம் கட்டுறது இல்லை. அல்லாஹ் சொர்க்கவாதிக்கு 70 அறைகள் கட்டி இருக்கிறான். அந்த 70 அறைகள்ல ஒவ்வொரு அறையும் 4 பேர் போன உடனே மூச்சு விட முடியாத ஒடுங்கிய அறைகள் அல்ல. ஒவ்வொரு அறையிலும் 70 கட்டில் போடலாம். ஒரு கட்டில் 6 அடி நீளமானதல்ல. ஒரு கட்டிலுடைய நீளம் மக்காவிலிருந்து மதீனாக்கு போற தூரம். பஸ்ஸில போனீங்கன்னா 420 கிலோமீட்டர். இவ்வளவு நீளமான 70 கட்டில்கள் போட்டு 70 அறைகள் உள்ள ஒரு மாளிகை என்றா அந்த மாளிகையில சைஸ பாருங்க. சஹாபி கேட்கிறார், சஹீஹான ஹதீஸ்ல இருக்குது, எந்த கல்லால கட்டி இருப்பாங்க? செங்கல்லாலையா அல்லது பிளாக்கள் வச்சு கட்டி இருப்பாங்களா? எங்களுக்கு அதுதானே தெரியும். கருங்கல்ல வச்சு கட்டிருப்பாங்களா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லபினத்தும் மின் ذهبின் வ லபினத்துன் மின் ஃபில்லா. ஒரு கல்லு தங்கம், இன்னொரு கல்லு வெள்ளி. இடையில சீமேந்து போடுறதில்ல, இடையில கஸ்தூரிய வச்சு ஒட்டி இருக்கிறான். சுகத்தில் இருந்தும் மனம் வந்து கொண்டிருக்கும். இது மலக்குகளுக்கோ அல்லாஹுக்கோ உள்ளதல்ல, எனக்கும் உங்களுக்கும் உள்ள இடம். இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அடே சொர்க்கம் 30 நாளைக்கு திறக்குதுண்டா என்ன அர்த்தம் தெரியுமா? உண்ட நிலமும் உண்ட மாளிகையும் அங்க இருக்குது. அந்த சொர்க்கத்துக்குள்ளதான் உனக்குரிய அந்த நீண்ட தோட்டமும் நீண்ட அந்த நிலமும் உனக்குரிய மாளிகையும் இந்த சொர்க்கத்துக்குள் இருக்கிறதோ, திறந்து வச்சிருக்கிறோம். அது பறிபோகாம ரமலானுடைய அமல்களை செய்து ஸ்திரப்படுத்திக்கோ. அதுதான் சொர்க்கத்தை திறந்து வைக்கிறாங்கன்னு அர்த்தம். எவ்வளவு பூரிப்படையணும். சஹாபா பெருமக்கள் மதீனாவில உயிரோடு நடமாடி கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அவர்களுடைய சொர்க்கத்தை பார்த்துட்டு வராங்க. மிஅராஜ்ல சொன்னாங்க, புகாரியில இருக்குது, நான் ஒரு மாளிகையை கண்டு அதிர்ச்சி அடைஞ்சேன். அவ்வளவு அழகு. இதை ஏறி பார்ப்போம் என்று ஏறினா ஆறொண்டு ஓடிக்கொண்டிருக்குது. சுவர்க்க நங்கை ஹூருல் ஈன் வுது செய்துகிட்டு இருக்கிறா. நான் கேட்டேன், யாரிட மாளிகை இது? எந்த மாளிகைன்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. யாரிடன்னு கேட்டேன். சொன்னாங்க, இது உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கம். ஹதரத் உமர் மதீனாட குடிசை பள்ளியில தொழுகிறாங்க. ஹதரத் உமர் மதீனாட குடிசையில வாழ்றாங்க. ரசூலுல்லாஹ் மாளிகையை பார்த்துட்டு வந்து அடுத்த நாள் காலையில சபையில சொல்றாங்க. ஹதரத் உமர் கேட்கிறாங்க, உள்ள வெளியால பார்த்துட்டு வந்தீங்களே, எந்த மாளிகைக்கு உள்ளேயும் போய் பார்த்திருக்கலாமே தான். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அப்படி ஒரு எண்ணம் வந்துருச்சு. ஆனா நான் இல்லாத நேரத்துல எந்த வீட்டுக்குள்ள எனக்கு சொல்லாம எப்படி போவீங்க என்று நீங்க ரோசப்படுவீங்களோ என்கிறத நினைச்சு திரும்பி வந்தேன்.
இப்படியான சொர்க்கம் தான் அந்த அல்லாஹ் திறந்து வச்சிருக்கிறான். 4 நாளாக திறந்திருக்குது, இன்னும் 26 நாளைக்கு திறந்து வச்சிருக்கிறான். பறிபோகாம பாதுகாருங்க. ஹதீஸ் என்ன சொல்லுது தெரியுமா? நல்ல மனிதரை கபரில வச்சவுடன் முதலாவது காட்டுறது நரகத்தை. நீ இங்கதான் வர இருந்தாய், எல்லாருக்கும் சொர்க்கத்திலேயும் இடம் இருக்குது, நரகத்திலேயும் இடம் இருக்குது, இங்கதான் வர இருந்தாய். அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு இங்கிருந்து தப்பி சொர்க்கம் போறாய். ஒரு பாவியை கொண்டு வந்து வச்ச உடனே முதலாவது காட்டுறது சொர்க்கத்தை. உனக்கு காணியும் உனக்கு நிலமும் மாளிகையும் கட்டி வச்சிருந்தோம். உன்ட மூதேவித்தனம், உனக்கு எவ்வளவோ செய்திகளை சொன்னோம், உன்ட மூதேவித்தனம். நீ அங்குள்ள இடத்தை பறி கொடுத்து இப்ப போக இருக்கிறாய் நரகத்துக்கு. இதை காட்டின உடனே எவ்வளவு அழுவான். ஆனால் அந்த அழுக பிரயோசனம் இல்லை. அப்படி அழாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ரமதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுடைய இரவில பார்க்கிறாங்க சொர்க்கத்தை. ஆட்கள் இல்லை, ஆனா வரப்போறவர்களுடைய மாதிரிகளை கண்டாங்க. ஷபா சொன்னாங்க, நிறைய இருந்தாங்க. ஏழை முஸ்லிம்கள், மிஸ்கீன்கள் சொர்க்கத்தில் இருந்தாங்க. ஆம்மத்து மன் தகலஹா அல் மசாகீன். நரகத்தை போயிட்டு பார்த்தேன், அங்க கொஞ்சம் வித்தியாசமாக பயமாக இருந்துச்சு. நரகத்துக்கு வாரவர்களுடைய மாதிரி உருவமும் தெரிஞ்சிச்சு. அங்க யாரு இருக்கிறாங்கன்னா எங்கட முஸ்லிம் பெண்கள் தான் நிறைஞ்சி போய்த்திருந்தாங்க. கலிமா இல்லாதவர்கள் எப்படியும் போறதானே, கலிமா உள்ள பெண்கள் போயிருக்கிறாங்க. இத கேட்டு ஆத்திரம் அடைகிறா ஒரு சஹாபி பெண்மணி, யா ரசூலல்லாஹ், உலகத்திலே பல சவால்களோடு சோதனைகளோடு வாழ்றவங்க நாங்க பிறக்கிறதையே ஆண்கள் சுமையாக நினைக்கிறாங்க. அந்த அர்த்தப்படுத்த பேசினாங்க. இங்கேயும் கஷ்டங்களோடு வாழ்ந்து அங்கேயும் எங்களை நரகத்திலேயா போடுறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க எல்லாம் சிறுக்கு வைத்து குஃப்ரில ஈடுபட்டதால நரகம் போக மாட்டீங்க, உங்களோட நாவை பாவிக்க தெரியாததால போவீங்க. நாவு தான் காரணம். 2 கட்டங்களை சொன்னாங்க. முதலாவது சொன்னாங்க, துக்ஸிர்னல் லான, நீங்கள் சாபமிடுவதை அதிகரிக்கிறீங்க. கொஞ்சம் கோபம் வந்துச்சுண்டா உண்ட தகப்பன் என்று விளங்காது திட்டி தீர்க்கிறீங்க, கணவன் என்று விளங்காது திட்டி தீர்க்கிறீங்க, அண்ணன் தம்பி என்று விளங்காது, சாச்சா மாமாண்டு விளங்காது, தம்பி அண்ணன் என்று விளங்காது, திட்டி தீர்க்கிறீங்க. லானத் இருக்குதே, இத கழுவுறதுக்கு நரக நெருப்பில தான் இடம் இருக்குது. அத கழுவுறதுக்கு அந்த நாக்க கழுக அங்க போகணும். 2வது சொன்னாங்க, தக்ஃபுர்னல் அஷீர், கணவனுக்கு முன்னால் நன்றி கெட்ட வேலை செய்றீங்க, கணவனை கொச்சப்படுத்துறீங்க. ஒரு கணவனை எடுத்தீங்கன்னா, ரசூலுல்லாஹ் ஒரு உதாரணம் சொன்னாங்க, ஒரு கணவனை எடுத்தீங்கன்னா அவன் திருமணம் முடிச்சதுல இருந்து பெரும்பாலும் அந்த கணவன் தனக்காக வாழ்றது என்பதை விட்டு இறங்கிறான். இனி யாருக்கு வாழ்றான்? மனைவிக்கும் பிள்ளைகளுக்குமாக. ஒவ்வொரு நாளும் தொழிலுக்கு போறான், மழையிலும் போறான், வெயிலிலும் போறான், வயலுக்கு போறான், முதலாளியிட ஏச்சி வாங்குறான். வரக்கூடிய அந்த மக்களிடத்துல அவங்க மூஞ்சில எல்லாம் பாஞ்சி விழுறாங்க. இதையெல்லாம் தாங்கிட்டு மாலையில கிடைக்கிற காசை எடுத்து எந்த மனைவியும் பிள்ளைகளும் சந்தோஷமாக சாப்பிடட்டும் என்று கொண்டு வர்றான். இப்படி 1 நாள் 2 நாள் அல்ல, 10 வருடங்கள், 20 வருடங்கள், 30 வருடங்கள், சில சமயம் ஒரு கணவன் 60 வருடமாக உன்னை சந்தோஷமாக சாப்பிட்டு உடுத்து வாழ வழி வச்சிருந்தான். இப்போது அவனால ஒரு தவறு நடந்துருச்சு, அல்லது அவன் ஒரு நோயாளியாகி வீட்டின் ஒரு மூலையில முடங்கி இருக்கிறான். இந்த பெண் நாவு கூசாம அந்த கணவனை பார்த்து சொல்றானாம், உன்னால எந்த நலவும் எங்களுக்கு நடந்ததில்லை. அல்லாஹ் எவ்வளவு கோபிப்பான். 40 வருஷம் உனக்கு தந்ததை ரப்பு பார்த்தான், 10 வருஷம் அவன் உருகி உருகி உனக்கு தந்ததை பார்த்தான். இப்போது நீ சொல்றியே, மாற ஐத்து மின்க கைரன் கத், உங்களால எங்களுக்கு எந்த நலவும் இல்லை என்று. இந்த வார்த்தைய கழுவி துப்புரவு செய்ய நரகம் அனுப்புறான். சஹாபா பெண்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், தப்புறத்துக்கு தெரியாத ஒரு காலத்துல இப்படி செஞ்சிட்டோம், தப்புறத்துக்கு வழி சொல்லுங்க, உங்களுக்கு கொடுக்க ஒன்றுமே இல்லை, ஈச்சம்பழ கீத்து தான் இருக்குதுண்டா, அதை கொடுத்தாவது நரகத்தில் இது தப்பிக்கோங்கண்ணா.
இத்தகுன்னார் வலோ பிஷிக்கி தம்ரா. அப்ப இந்த சொர்க்கத்தில இடம் பிடிக்கிறதுக்கு எங்களுக்கு சுவராக இருக்குது, உறுதியாக இருக்குது, பயமாக இருக்குது. பாவங்கள் அந்த இடத்தை பறிச்சிடுமோ தெரியாது. பாவத்தை அழிச்சிட்டோம், சொர்க்கம் உறுதியாகிடும். அதனால நாம் பாருங்க, ரமலானுடைய எல்லா பிரதான அமல்களையும் அல்லாஹ் பாவ மன்னிப்போடு சம்பந்தப்படுத்திக்கிறான். நோன்பு பிடிச்சா 1 கோடி நன்மை, தராவீஹ் தொழுவா 75 லட்சம் நன்மை, லைலத்துல் கத்ர் அடைஞ்ச 50 லட்சம் நன்மை சொல்லல. மன் சாம ரமதான, ஈமான் உள்ள ஒருவர் நன்மைகளின் துடிப்போட நோன்பு பிடித்தா அவருடைய முந்தின பாவங்கள் மன்னிக்கப்படும். எல்லாம் கனெக்ஷன் பண்ணிக்கிறான் பாவ மன்னிப்போட. மன் காம ரமதான, ரமதானுடைய இரவில யாரு நின்று தொழுகிறாங்களோ நாங்க அதை தராவீஹ் தொழுகிறோம். அதனால சபையில உள்ளவங்க நியத்து செய்யுங்க, எஞ்சிய நாட்கள்ல தராவீஹுடைய தொழுகையை முழுமையாக தொழுவோம். சொர்க்கத்தை உறுதியாக்குங்க, பாவங்கள் மன்னிக்கப்படும். யாருக்கு 30 நாள் தராவீஹ் தொலை கிடைக்குதோ 600 ரக்காத்துகள் தொழுதுறாரு, 1200 சுஜூதுகள் செய்யறாரு, 600 சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறாரு, 300 தடவை அத்தஹியாத் தஷஹூத் ஓதுறாரு. அந்த தராவீஹுடைய தொழுகையில முழு குர்ஆனையும் காதால கேளுங்க, அதுக்கு முயற்சி செய்யுங்க. ஒரே அடியாக அல்ல, 30 நாட்களில் 30 மணித்தியாலங்கள் செலவழித்து முழு குர்ஆனையும் கேளுங்க. ஏன் தெரியுமா? இந்த காது செவி இருக்குதே, அல்லாஹ் இதுல ஒரு ரெக்கார்டு போட்டிக்கிறான். நீங்க கேட்கறது எல்லாம் அது பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஹெட்செட்டை அடிச்சுட்டு எத்தனை நைட்ல பாட்டு கேட்டுட்டே தூக்கம் போச்சு, இதெல்லாம் ரெக்கார்ட்ல இருக்குது. எத்தனை பொய்ய கேட்டுக்கொண்டிருந்தீங்க, ரெக்கார்ட்ல இருக்குது. அவதூறு சொல்றத ஆமா சாமி போட்டு கேட்டுட்டு இருந்தீங்க, இதெல்லாம் ரெக்கார்ட்ல இருக்குது. அநியாயம் செய்ய போற செய்தியை காதால கேட்டு உண்மைப்படுத்திக்கிட்டு இருந்தீங்க, இதெல்லாம் ரெக்கார்ட்ல இருக்குது. அல்லாஹ் சொல்றான், இந்த ரெக்கார்டை எடுத்து நீதிமன்றத்தில் வச்சு கியாமத்தில் விசாரிப்பேன் என்கிறான். இன்ன ஸம்அ வல் பஸர் வல் ஃபுஆத், 3 உறுப்புகள் பயங்கரம். உங்களோட செவி புலன், காதால கேட்கிற இந்த பார்வை, உங்களோட இருதயம், இதுக்கெல்லாம் கேள்வி கணக்கு இருக்குது என்றான். குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. இந்த காதுக்கு முழு குர்ஆனையும் கேட்க வச்சா நாளை கியாமத்தில் சொல்லாதா, யா அல்லாஹ் உன்னை முழு குர்ஆனை நான் கேட்டேன், 6200 சொச்சம் ஆயத்துகளை கேட்டேன், 2 லட்சத்துக்கு மேற்பட்ட எழுத்துக்களை இந்த காதால கேட்டேன். பெருமையாக இருக்குமா இல்லையா? முழு குர்ஆனையும் கேளுங்க. ரமலானுக்கு ஒரு பேரே இருக்குது, ஷஹ்ருல் குர்ஆன். குர்ஆனுடைய மாதம் இது, குர்ஆன் மாதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க. எங்கட முன்னோர்களை பார்த்தீங்கன்னா அடுத்த சோழிகள் எல்லாம் விட்டுட்டு குர்ஆன் ஓதுவாங்க. சுனனுல் பைஹகில பதிவாகுது. ஹதரத் இமாம் ஷாஃபிஈ எங்கட மதுஹபுடைய இஸ்தாபகர் என்ன சொல்றார், ரமலானில 60 குர்ஆன் ஓதினான், ராவையில உண்டு, பகலையில உண்டு. இப்னு ரஜப் ஹம்பலி எழுதுறாங்க, 7 நாளைக்கு மேல அதுக்கு முன்னால குர்ஆனை முடிக்கிறது மக்ரூஹ். குர்ஆனை 7 நாள் உடைச்சி ஓதணும். இருந்தாலும் காலம் சிறப்பாகும் போது அந்த நாள் குறைவடையும். ரமலான் குர்ஆனுக்குரிய காலம். அந்த காலத்துல குறைந்த நேரங்களில் அதிகமா குர்ஆன் ஓதணும். ஷாஃபிமாம் சொல்றாங்க, இந்த மற்ற சோழிகள் எல்லாம் விட்டுட்டேன். ஷாஃபிமாம் கடையில இருக்கல்ல, குர்ஆன் ஹதீஸ் ஆய்வு செஞ்சாங்க, ஃபிக்ஹ் கிதாபுகளை எழுதினாங்க, மாணவர்களுக்கு ஹதீஸ் பாடம் நடத்தினாங்க. அந்த வேலைகளை எல்லாம் பூட்டு போட்டு மூடிட்டு 30 நாள் குர்ஆன்ல கையில் எடுக்கிறாங்கன்னா நாங்க எவ்வளவு செய்யணும்? ஒரு அறிஞர் எழுதுறார், யாரு ரமலான்ல ஒரு குர்ஆனையாவது ஹத்ம் செய்யலையோ இவன் உருப்படியான ஆளாக இருக்க மாட்டானாம். யாரு ரமலான்ல ஒரு குர்ஆனையாவது ஓதி முடிக்கலையோ உருப்படியான ஆளாக இருக்க மாட்டான். பாருங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலாயிக்காமார்களின் தலைவர். இவர் லேசான ஆள் இல்ல. நினைச்ச உடனே பூமிக்கு ரப்பு போக விட மாட்டான். ரசூலுல்லாஹ் ஒரு நாள் சந்திச்சு சொல்றாங்க, புகாரியில் இருக்குது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உங்களை இன்னும் சந்திக்க விரும்புறோம், நீங்க சந்திப்பை அதிகப்படுத்துங்க.
சந்திக்கிறது போதாது என்றாங்க. உடனே குர்ஆன்ல ஆயத்து இறங்கிச்சு, சூரா மரியம்ல. அல்லாஹ் சொன்னான், வமா நதனஸ்ஸலு இல்லா பி அம்ரி ரப்பிக், நாங்க பூமிக்கு இறங்குறதும் உங்களோட ரப்புடைய உத்தரவு கிடைச்சாதான். அப்படி கட்டுப்பாடுள்ள ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை ரசூலுல்லாஹ் பூமியில இருக்கிற வரைக்கும் ரமலான் ஒவ்வொரு இரவிலையும் அல்லாஹ் பூமிக்கு அனுப்பினான். ஏன் அனுப்பினான்? போர் வீரர்களோட சேர்ந்து போராடவில்லை, அது வேற வேற கட்டங்கள் அனுப்புகிறான். ரமலான் இல்ல. நோயாளிகளுக்கு உதவி செய்யவல்ல, பசித்தவர்களுக்கு உணவு கொடுக்கவில்லை, அதெல்லாம் வேற கட்டங்கள். ரமலானின் இரவில் இறங்கினாங்க. குர்ஆனுடைய மஜ்லிஸ்ல உட்கார ரசூலுல்லாஹ் சில நாட்கள்ல ஓதுவார்கள், சையதுனா ஜிப்ரீல் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். சில சமயம் சையதுனா ஜிப்ரீல் ஓதுவார்கள், ரசூலுல்லாஹ் கேட்டுக்கொண்டிருப்பாங்க. முழு ரமலானிலும் இரவில் ஒவ்வொரு ஜுஸு ஓதுறாங்க. ஓதுறதும் இபாதத், ஓதுவதை கேட்பதும் இபாதத். இன்னைக்கு வயது போற நேரம், வயது நோய் என்று காரணம் காட்டி வணக்கங்களை குறைக்கிறோம். ஆனால் வயது போகும்போது அல்லாஹ்வை சந்திக்க நெருங்குற காலம், இபாதத்தை கூட்டணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த ஆண்டு எனக்கு 63 ரசூலுல்லாஹ்க்கு வயது, இந்த ஆண்டு என்னமோ தெரியா சையதுனா ஜிப்ரீல் 2 ஜுஸு ஓதுறாங்க. வளமையில் 1 ஓதினவங்க 2 ஜுஸு ஓதுறாங்க. மா உராஹு இல்லா கதிக்தரப அஜலி, என்ற ஆயுள் முடிஞ்சு அல்லாஹ்வை சந்திக்கிற நேரம் நெருங்கிருச்சு போல என்றாங்க. வளமையில 10 நாள் ஏத்திகாஃப் இருக்கிற ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகிற வருடம் 20 நாள் ஏத்திகாஃப் இருந்தாங்க, அல்லாஹ்வை அவசரமா நெருங்கிறதுக்கு. இந்த அமல்ல கவனம் செலுத்துங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடைசியாக ஒன்றை சொல்றேன், 3 நேரங்கள்ல துஆ இருக்குது. இந்த துஆவை மறந்துடாதீங்க. ஒரு அறிஞர் எழுதியிருக்கிறார், சமகாலத்தில் இருக்கிற ஒரு அறிஞர், கலாநிதி உமர் அப்துல் காஃபி. அவர் எழுதியிருக்கிறார், ரமலானில 90 மணித்தியாலங்கள் ஒதுக்குங்க துஆவுக்கு. நோம்புடைய சட்டங்களை பேசிக்கொண்டு போய் இடையில குறுக்காக வந்து, முன்னால் உள்ள ஆயத்தும் ரமலானை பத்தி இருக்குது, பின்னால் உள்ள ஆயத்தும் நோம்ப பத்தி இருக்குது. நடுவில் சொல்றார், என் அடியாறுகள் என்னை பத்தி கேட்டால் சொல்லுங்க, நான் பக்கத்தில் இருக்கிறேன் என்று. ஃபைன்னி கரீப், துஆ கேட்பவர்களுக்கு பதிலளிக்கிறேன் என்று சொல்லுங்க. நோம்பட துஆ முக்கியம். 1 மணித்தியாலம் துஆ செய்யணும். எப்படி 1 மணித்தியாலம்? எங்களுக்கு அரபு தெரியாதே. அரபியில துஆ கேட்கறது கடமை இல்லை, தொழுகைக்குள்ள மட்டும்தான் அரபியில கேட்கணும். வெளியில கேட்கறது அரபியில கேட்க தேவையில்லை. கபருக்குள்ள கூட அரபியில கேள்வி இல்லையே. எங்கட அகீதாவில் எழுதிக்கிறாங்க, குல்லு இன்சானின் யுஸ்அலு பிலுகத்திஹி, அவரவருடைய பாஷையில தான் கபருல கேள்வி. பாஷையை படைச்சவன் அவன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் சொல்லிட்டீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில தாயிடத்துல உண்ட அடம்பிடிச்சு கேட்கிறது போல் அல்லாட்ட கேளுங்க. தாயிடத்துல ஏன் அடம்பிடிச்சு கேட்கிறோம்? கோவிக்க மாட்டான். ரப்பிட்ட கேளுங்க. ரப்பு வித்தியாசமானவன். மனிதன் யாரிடத்துல கேட்டாலும் அடிக்கடி கேட்கும் போது கோபம் வரும். எங்கட ரப்பு எப்படி தெரியுமா? கேட்காத போது கோபம் வர்றவன். யாருக்கு ஒரு தேவை ஏற்பட்டு அல்லாஹ்விடத்துல கேட்காம என்னால சாதிக்கலாம் என்று நினைக்கிறானோ, அல்லாஹ் அவனோடு கோபப்படுறானாம். மல்லம் யஸ்அலில்லாஹ யக்லிபு அலைஹி, ரப்பிடத்துல யாரு கேட்க இல்லையோ ரப்பு அவரோட கோபம். அந்த 3 நேரமும் எது? ஒன்று சஹருடைய சாப்பாட்டுக்கு முன்னால தஹஜ்ஜுத் நேரம், தொழுகையோடு சேர்த்துடுங்க. அழுது கொண்டிருங்க, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது யா அல்லாஹ், தீர்வு உன்னால மட்டுமே தர முடியும், இந்த தீர்வை தந்திரு. 2வது நேரம் ஃபஜ்ர், சுபஹ் தொழுதவுடன் போய்த்து தூங்கிடாதீங்க. பல அறிஞர்கள் அது முசீபத்துடைய நேரம் என்று எழுதுறாங்க. சுபஹுக்கு பின்னால இஷ்ராக், சூரியன் உதயமாகும் வரை உள்ள நேரம். இந்த நேரம் இருக்குதே, ஊரில் இருந்து ஹஜ்ஜும் உம்ராவும் செய்த நேரம். ஹஜ்ஜு உம்ரா செய்ய மக்காவுக்கு போகணும், பல லட்சம் செலவழித்து. ஊரில் உள்ளவர்களுக்கு அந்த நன்மையை அடைய அல்லாஹ் சந்தர்ப்பம் கொடுக்கிறான். சுபஹுக்கு பின்னால 1 மணி நேரம் துஆவுல இருங்க. 3வது நேரம் இஃப்தாருடைய நேரம். அந்த உணவை பார்த்து பார்த்து ரப்பிட்ட கேட்கிறத மறந்துடாதீங்க. அந்த நேரத்தில் ஒவ்வொரு நோம்பாளிக்கும்
ஒரு துஆவை அல்லாஹ் முஸ்தஜாபாக வச்சிருக்கிறான், கேட்டா கபூலாகும். இந்த 3 நேரங்களையும் மறக்காம துஆவில சேர்த்துக்கோங்க. வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானை அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கழித்தார்களோ அந்த உணர்வுகளோடு, அந்த இஹ்லாஸோடு, அந்த முஜாஹதாவோடு அந்த அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்லவன் அல்லாஹ் தந்தருள்வானாக. உண்மையான தக்வாவை எங்கள் அனைவர்களுக்கும் அந்த ரஹ்மான் கொடுத்தருள்வானாக. இஸ்திகாமத்தை, இஸ்திஹ்லாஸை அந்த ரப்பு தந்தருள்வானாக. உண்மையான முஸ்லிமாக, உண்மையான ஈமான்தாரியாக வாழ்வதற்கும் அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் கிருபை செய்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையில் மிக நீண்ட தூரத்திலிருந்து, கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டரை விட அதிகமான தூரத்திலிருந்து இந்த அட்டாளச்சேனை மக்கள் மீது கொண்டிருந்த அன்பின் காரணமாகவும், இந்த கிழக்கு மாகாணத்திலே இருந்த மிக நன்மதிப்பு காரணமாகவும் எங்களுடைய குறுகிய அழைப்பை ஏற்று வருகை தந்து இன்றைய நிகழ்வை சிறப்பித்திருக்கிறார் அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் ஃபத்வா குழு உறுப்பினர், வெலிகம பாரி அரபு கலாசாலையின் அதிபருமான அஷேக் ஏஆர் அப்துல் ரஹ்மான் மலாஹிரி அவர்கள் வருகை தந்து சிறப்பித்திருக்கிறார்கள். எனவே ஷேக் அவர்களுக்கு அட்டாளச்சேனை ஜமியத்துல் உலமா சார்பாகவும், அட்டாளச்சேனை பெரிய பள்ளிவாயர்கள் சார்பாகவும், இந்த அல் இஃபாதா கலாசார மன்றத்தின் சார்பாகவும் நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஹசரத் அவரிடம் ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றோம். நாங்கள் இந்த நிகழ்வை 14 ஆண்டுகளாக இந்த சிறப்பான ஹதீஸ் மஜ்லிஸை நிகழ்த்தி வருகிறோம். எனவே இந்த ஏற்பாட்டு குழுவுக்கும் இந்த அட்டாளச்சேனை மக்களுக்குமாக நீங்கள் பிரார்த்தனைகளில் எங்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த நாங்கள் அழைப்பு விடுக்கின்ற போது எங்களுக்கு இப்படியான சிறப்பான உபன்யாசங்களையும் செய்ய வேண்டும் என்று அல் இஃபாதா கலாசார மன்றத்தின் சார்பாகவும் அட்டாளச்சேனை மண் சார்பாகவும் ஒரு வினயமான வேண்டுகோளை விடுத்துக் கொள்கின்றோம். இன்றைய வினா நரகத்தில் வேதனை செய்யப்படுபவர்களை கழுவி துப்புரவு செய்யப்படுகின்ற ஒரு நதி இருக்கிறது. அது ஜீவ நதி என்று தமிழிலே சொன்னாலும் அரபிலே அதனை எப்படி அழைப்பது, ஜீவ நதியினை அரபியிலே எப்படி அழைப்பது என்பதை